அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அண்ணாமலையை பார்த்து திமுக மட்டுமல்ல, திமுகவுக்கு ஓட்டு போட்டவனும் மிரள ஆரம்பித்து விட்டான். இனி நேர்மையாக சிந்தித்து ஓட்டளித்தால் தான் நமக்கு வாழ்வு அப்படின்னு நினைக்க ஆரம்பித்து விட்டான். அதற்கு காரணம் அண்ணாமலை அலை. அது அலை அல்ல, அது சுனாமியாக உருவெடுத்து வருகிறது. அண்ணாமலை டேபிளில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தேங்கி கிடப்பது போல டிஎம்கே ஃபைல்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டு அவரது கையெழுத்துக்காக காத்து கொண்டு கிடக்கிறது. அப்படி வெளியானது தான் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 என்ற கோப்பு. மறுபடியும் கூப்பில் நாங்கள் உட்காரணுமா ஐயா அப்படிங்கிற கவலை அவர்களுக்கு இப்போது வந்துவிட்டது. 2G ஃபைல்ஸும் வெளியாகி விடுமோ என்ற கிளி கனிமொழிக்கும் ராசாவுக்கும் ஏற்பட்டு விட்டது. துக்ளக் ஆண்டு விழாவில் கூட அண்ணாமலை இதை பற்றி பேசியதை கேட்டதும் சிறை வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்து விட்டதாம். தூக்கம் கெட்டதாம் பல பேருக்கு. கட்சியில் உள்ளவங்க சொல்லிக்கிறாங்க, பின்ன நமக்கு எப்படி தெரியும்? நான் என்ன ஜன்னல் திரைச்சீலை நாடாவை அவுத்தா பார்த்து சொல்கிறேன். டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியாகி இருக்கும் டிஆர் பாலுவும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஜாஃபர் சைத்தும் பேசிக்கொண்ட ஆடியோ கிளிப்பு இப்போது வைரலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை கேட்டதும் ஆடித்தான் போய்விட்டார் டென்னிஸ் பந்து பாலு. 100 கோடிக்கு போட்ட மான நஷ்ட வழக்கையே இன்னும் நடத்த முடியல. இன்னும் ஒன்று போட அவர் தயாராக இல்லை. இதை யாராவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கப்பா. கோர்ட்டில் ஆவணங்களை தாக்கல் பண்ணுறதா தானே இந்த அண்ணாமலை முன்னால் சொன்னார். அதனால தானே அங்கே கோர்ட்டுக்கே போகாமல் இருக்கோம். துக்ளக் ஆண்டு விழா கூட்டத்தில் இப்படி அப்பட்டமாக போட்டு உடைச்சிருக்காரு. சரியான ஏமாத்து பேர் வழியாக இருப்பான் போல இருக்கேன். இந்த உரையாடல் இப்போ வெளியாகும்னு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். 2G ஊழல் வெளியான நேரம் அந்த செய்தி மக்கள் மத்தியிலே பரவி விடாமல் இருக்க என்னென்ன தகுடு தத்தங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை இப்போது வெளியாகி திராவிட மாடல் ஊழல் அரசர்கள் திகைப்பில் உள்ளார்கள். இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் என்பது. பல விளக்கங்கள் எவ்வளோ நாள் தான் கொடுக்கிறது, எவ்வளோ முறைதான் கொடுக்கிறது. 2G ஊழலை நீர்த்து போக வைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய ஒரு உரையாடல் இது. உறைந்து போயிருக்கும் திமுகவுக்கும் திமுக ஆதரவு ஊடகங்களுக்கும் இதை பற்றி கேட்கிற தைரியமும் அக்கறையும் கிடையாது. முதுகெலும் பெற்ற ஆக்டோபஸ்கள், பிஸ்கட்டுகளுக்கு டெண்டக்கிள்ஸை நீட்டும் பிராணிகள் இவர்கள். இந்த நேரத்தில் பஞ்சமி நிலத்தை ஆட்டைய போட்டு கட்டிய முரசொலி பத்திரிகை கட்டடத்தை இடிப்பது சம்பந்தமாக சென்னை ஹைகோர்ட் தேசிய SC/ST ஆணையத்தை விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி இருக்கிறது. பெரியாரின் சீடர்களுக்கு முகத்தில் ஈ ஆடவில்லை. ஏற்கனவே 2G ஆடிக்கிட்டு தானே இருக்கு. பேயறைந்த முகத்தை அவர்களாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியவில்லை. இப்போதைக்கு மௌன விரதம் இருப்பது தான் சரியான முடிவு என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதில் வேற அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு வர சொல்லி அழைப்புதலை விஸ்வ ஹிந்து பரிஷத்தும் RSSம் முதல்வரின் வீட்டிலேயே போய் கொடுத்திருக்கிறார்கள். முதல்வர் வீட்டின் முதல்வரான துர்க்கை அம்மன் ராமர் கோயிலுக்கு கண்டிப்பாக வருவோம் என்று கூறியது மட்டுமல்ல, எல்லா கிராம மக்களும் ராமர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒருமுறை சென்று வர வேண்டும் என்று அறிவுரையும் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார்கள். கிழிஞ்சது கோபாலபுரம். இந்தி கூட்டணி தலைவர்கள் மட்டும் இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்து விட்டதாகவே சொல்லுகிறார்கள். அதுவும் ஒரு வகையில் நமக்கு நல்லது தானே. ரோமானியர்களுக்கு ரோமானியர் ஓட்டு மட்டும் போதுமாம். ராமநாமம் ஓட்டுக்கள் தேவை இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு நாமம் காத்து கொண்டு இருக்கிறது. ராமர் கோயிலுக்குள் போனாலும் நமக்கு ஓட்டு விழாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டுகளை வைத்து ஜெயிக்க முடிந்தால் ஜெயித்து பார்ப்போம், இல்லாட்டி 2029 வரை ஜோடோ யாத்திரை ஜோரா நடத்துவோம் என்ற முடிவுக்கே அவர்கள் வந்து விட்டார்கள். ராமபாணத்துக்கு பயந்த ராவணர்கள் அவர்கள். அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மசூதியை ராமர் கோயிலுக்கு முன்பாக திறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு அது பெரிய ஏமாற்றத்தை தான் தந்தது. இன்னும் மசூதி கட்டும் வேலையை ஆரம்பிக்கவே இல்லை என்றதும் நொந்து நூலாகி போனார்கள். மதசார்பற்ற முஸ்லிம் காங்கிரஸ், கிறிஸ்துவ சிறுபான்மை திமுகவும் மசூதி திறப்பு விழாவுக்கு போகலாம்னு இருந்தாங்க. மோடி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை அதற்கு முன்னாலே வைத்து கழுத்தறுத்து விட்டாரா மனுஷன். 2024 தேர்தலுக்கு ராமர் கோவிலை வைத்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு. நாம பண்ணலான்னு இருந்தோம். இந்த மோடி மசூதியை வச்சு எங்களை பாலிடிக்ஸ் பண்ண விடாம இப்படி இந்துக்கள் ஓட்டை நீட்டா கவர் பண்ணி விட்டாரே என்ற வவுத்தறிச்சல் வருவது மனித குலத்துக்கே உள்ள ஒரு குணம்தானே இல்லையா?
அதனால தான் ரப்பர் ஸ்டாம்பு கார்கேயும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகவில்லையாம். ரோமாபுரி ராணியும் கும்பாபிஷேகத்தை பாய்காட் பண்ணுகிறார்களாம். பாய்களின் வாரிசுகள் பாய்காட் மட்டும்தானே பண்ண முடியும். ரோம் நாட்டு வாரிசுகளும் ராமை புறக்கணிக்கிறார்களாம். அதனால் இந்துக்களும் அவர்களை புறக்கணிக்கிறார்களாம். இதுக்கு பெயர்தான் ரோம் லல்லா. ராம் லல்லாவுக்கு போகும் பக்தர்களுக்கு இது தெரியும். புதிய பாராளுமன்றத்துக்கும் இவர்கள் வரவில்லை, மோடி பங்கேற்கும் எந்த விசேஷத்துக்கும் இவர்கள் போவதில்லை என்ற தீர்மானமான முடிவோடு இருக்கிறார்கள். இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் டே செரிமனி, இனாகுரேஷன் ஆஃப் அசோகா சக்ரா எம்ப்ளம் ஆன் த டாப் ஆஃப் த விஸ்டா பில்டிங்ஸ், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் செங்கோல், இப்படி எதுவுக்கும் அவர்கள் வரவில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர்கள் வரவில்லை. இந்துக்களின் ராஜ்யம் அவர்களுக்கு வேண்டும். இந்துக்களின் நம்பிக்கைகள், பாரம்பரியம், பண்பாடு இவர்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த தேச பக்தர்களுக்கு அயோத்தியில் மசூதி கட்டி அதற்கு திறப்பு விழாவுக்கு இன்விடேஷன் அனுப்பலைன்னா கூட அவர்கள் போக தயாராக காத்துக்கொண்டு இருக்கும்போது இந்தி கூட்டணி தலைவர்கள் தங்களது செக்யூலரிசத்தை இந்த உலகத்துக்கு காட்ட தயாராக இருக்கிறார்கள். மசூதியை சீக்கிரம் கட்டி முடியுங்கப்பா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? சீக்கிரமா கட்டுங்கப்பா, இல்லைன்னா இந்த இடத்துல தான் லட்சுமணன் வந்து பிறந்தாருன்னு அதையும் அபகரித்து விட போகிறாங்க இந்த சங்கிப்பயலுக. அப்படி கட்டும்போது மசூதியை சுற்றி நிறைய திண்ணைகள் வைத்து கட்டுங்கப்பா. அப்பத்தான் தேர்தலுக்கு பிறகு வேலையும் ஜோலியும் இல்லாமல் நாங்கள் வந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கும் பொழுது போக்குறதுக்கும் ஆடு புலி ஆட்டம் ஆடுவதுக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நாட்டிய கூட்டணி கட்சிகளான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளும் இஸ்லாமிய கூட்டணி கட்சிகளான திமுக, காங்கிரஸ் எடுத்த ராமர் கோயில் புறக்கணிப்பு யோசனையை ஆதரித்துள்ளார்கள். இது நமக்கு நல்லதுதானே. எதிரிகள் யார் என்று அவர்களே காட்டிக் கொடுக்கிறார்கள். 2029 தேர்தலிலாவது இந்த மசூதியை வைத்து ஓட்டு வாங்க முடியுமா என்று யோசிக்கும் இந்த காங்கிரஸ் இந்தி கூட்டணி என்பது நமக்கு புரிகிறது. ராமர் கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா என்று முழிக்கும் இன்னொரு போலி பக்தர் எடப்பாடி பழனிசாமி. இஸ்லாமிய கூட்டங்களுக்கு போய் இஸ்லாமிய ஓட்டுக்களை அள்ள முயற்சிக்கும் அவரது நெத்தியில் உள்ள விபூதியை அழித்து கொண்டு கூட்டங்களுக்கு போவதிலிருந்தே நமக்கு தெரியவில்லையா? அவர் இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக தவம் இருக்கிறார். இஸ்லாமிய ஓட்டு பயம் அவரை துரத்துகிறது. அதுக்கு வேற அவருக்கு விபூதி அடிக்கணும். அந்த பயத்தை போக்க அவருக்கு வேற விபூதி அடித்தாதான் சரியாகும் போல இருக்கு. அவர் ஒரு நேர்மையான உண்மையான போலி ராம பக்தர் என்பதை இந்துக்களுக்கு இப்போது காட்டி கொடுத்து விட்டார். இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த விவரம் அவருக்கு தெரியாது போலும். யாராவது எடுத்து சொல்லுங்கப்பா. அவருடைய முயற்சி கம்பம்புல்லு போட்டு கோழியை கூப்பிடும் அவரது ஒரு லோ கிளாஸ் தந்திரம் தான், ஒரு முயற்சி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அமைதி மார்க்கத்தோடு சேர்ந்த பிறகு அமைதியாக அவர் ஆரவாரம் இல்லாமல் ராமர் கோயிலுக்கு சென்று வருவார் என்று நம்பப்படுகிறது. அவருடைய ஓட் பேங்கை பிளக்க சமாதி புகழ் மௌனசாமியார் ராமர் கோயிலுக்கு போக தயாராகிவிட்டார். எடப்பாடி தான் ராம கீர்த்தனைக்கு பதிலாக அவுடேட்டட் இஸ்லாமிய கீர்த்தனம் பாடிக்கொண்டு இருக்கிறார் இப்போது. இந்த நேரம் பார்த்தா யோகி ஆதித்யநாத் எடப்பாடியை ராமர் கோயிலுக்கு அழைக்கணும். இரட்டைத்தலை இலை எறும்பாய் தவிக்கிறார் அவர் இப்போது. அண்ணாமலை வேறு ஒரு ஆடியோ ஃபைலை வெளியிட்டு இருக்கிறார். இதை மாதிரி இன்னும் 10 ஆடியோ ஃபைல் கைவசம் இருக்கிறதாம். அது ஒவ்வொன்றா இனிமேல் தான் வெளியே வரும் என்று அவரே கூறியிருக்கிறார். அது வேற பல பேரது தூக்கத்தை கெடுத்து விட்டது. தூத்துக்குடியில் புறம்போக்கு நிலத்தை கைப்பற்றின மண்ணு திருடிகளுக்கு பக்கு பக்குன்னு அடி வயிற்றுல தீப்பிடிச்சு எரியிலாம். திராவிட மாடல் மந்திரிகள் 34 பேரில் இப்போதைக்கு 12 பேர் மேல ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மற்றவர்கள் மேலுள்ள ஊழல்கள் ஆராயப்பட்டு கொண்டு இருக்கிறதாம். இதுவரைக்கும் 85 கோடி ரூபாயத்தான் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறதாம். கைப்பற்றினது அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கப்பா என்று திமுகவில் உள்ளவங்களே கவலைப்படுகிறார்களாம். ராமர் கோவில் கட்டப்படுவதை பார்த்து இஸ்லாமியர்களை விட அதிகம் கவலைப்படுவது யார் தெரியுமா? யாரென்றால் திராவிட குருமா வாரிசு, சைக்கோ வாரிசு, 25 கோடிக்கு கட்சியை அடகு வச்சவன் மற்றும் உள்ள லெட்டர் பேடு கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளும் ஜாதி சங்கங்கள், இவைகள்தான் இப்போது வயிறறிந்து கொண்டு இருக்கிறார்கள்.
கூட்டணி தோத்தா கிடைக்கிற டொனேஷன் நின்று போயிடுமே. அதனால தான் ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று சொல்லிக்கொண்டு அனைத்து மாநிலங்களையும் நீங்களே பிடித்து ஆட்சி பண்ணுங்கள், இந்தியாவை வல்லரசு ஆக்குங்கள், என்னை விட அதிக தேசபக்தை காட்டி வெற்றி பெற்று கொள்ளுங்கள் என்று மோடி ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் வேண்டாம் என்கிறார்கள். இவனுங்களை எந்த திருவிழா கூட்டத்தில் கொண்டு போய் தொலைக்கிறதுன்னு மக்களே முழிக்கிறாங்க. ராமர் கோவிலை திறந்த பிறகு எல்லா இந்துக்களின் ஓட்டையும் அள்ளிவிடும் இந்த பிஜேபி கட்சி என்று நினைக்கும் இந்த இந்தி கூட்டணி தலைவர்கள் கோயில் திறப்புக்கு முன்னால் தேர்தலை வைத்தாலும் அவர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டை போடுவார்கள் என்பது தெரியாமல் போய்விட்டது. இப்படித்தான் சமீபத்தில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய்எஸ் ஷர்மிளா தனது சகோதரன் ஜக்மோகன் தன்னையும் தமிழ்நாட்டு கனிமொழியை ஸ்டாலின் ஒதுக்கி வைத்தது போல ஒதுக்கி வைத்து விட்டார் என்று புலம்பினார். பிறகு ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா பார்ட்டி என்று ஒரு கட்சியை தொடங்கி அதுவும் போனியாகாமல் கடைசியில் பதவிகளுக்காக கட்சி நடத்தும் காங்கிரஸ் கட்சியிடம் போய் சரணடைந்துள்ளார். அதனால கிடுகு ருத்துராஜ் ரிசைன் பண்ணிக்கிட்டு போன காங்கிரஸ் மாநில தலைவர் என்ற உயரிய அரிய பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. தெலுங்கானாவில் ஆர்எஸ்எஸ் காரன் தலைவராகி ஜெயிச்ச மாதிரி இங்கேயும் ஜெயிக்கலாங்கிற ஒரு நப்பாசை முயற்சி தான் காங்கிரசினுடைய ஒரு முயற்சி தான் இது. எப்படியாவது ஆந்திராவில் ரோம் லல்லா ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம். அதுக்காக 11 நாள் விரதமெல்லாம் இருக்க முடியாதப்பா. 365 நாளும் திங்கிற விரதம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, இருக்கிறோம். ரோம் இளவரசனை பிரதமர் பதவியில் அமர வைக்கும் திருவிழாவே ரோம் லல்லாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும். அதுவே ரோம் குடும்பத்தின் லட்சியம். பிரதமர் நாற்காலியில் ரோம் இளவரசனை வைத்து பிரதிஷ்டை பண்ணி பிரான் பிரதிஷ்டா பண்ண வேண்டும் என்பதுதான் ரோம் லல்லா விழா. அதற்காகத்தான் இந்த இண்டி கூட்டணி பாடுபடுகிறது. புரிஞ்சுதா? நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்கிறேன். இப்போது சென்று வருகிறேன். ஜெய் ஹிந்த். Modi ji felt these issues bring a professional. Bring Nirmala Sitharaman to finance, he's a professional. Bring Piyush Goyal ji because he's a professional. Because these are all countries, these are all issues. A professional has to be free of democratic pressure. Which marriage should I attend? Which thing should I go? My district president is there. Which mala should I put to him? Which mala he should put to me? Which house we should go? Because for a normal politician, this takes 80% of our time. Because you miss a marriage, 100 votes gone. You miss a death ceremony, 50 votes gone. Your invitation has come, somehow you fail to turn up, 1000 votes gone. You don't smile in the public, whichever mood you are there, 5000 votes gone. So that is why Modi ji expects Nirmala Sitharaman ji, Piyush Goyal ji, Jaishankar ji, Hardeep Singh Puri ji to be the best of brains because they focus on administration at work. But I think it happens in Modi.